நாம் ஸ்தோத்திரம். என் பேர் சுமதி, எங்கள் பங்காரமாட்டை ஊர். எங்கள் வீட்டுக்காருக்கு திடீர்னு வாய் பொங்கி புண்ணாயிடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அது கொஞ்சம் அந்த சதை கட் பண்ணி அடுத்த வாரம் வாங்க, நாங்கள் இது உங்களுக்கு சொல்கிறோன்னு சொல்லிட்டாங்க. ஐயா போதுங்க ஜபம் எம்ஜிஆர் நகர் வருவார், அங்கே எங்கள் வீட்டுக்காரர் கூட்டின்னு போய் ஜபம் பண்ணோம். ஐயா ஜபம் பண்ணி அனுப்பி வச்சார். ஆண்டவரை தேடுங்க சொல்லி டாக்டர் நம்புறதோட கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை எவ்வளோ உங்களுக்கு உதவி செய்து நன்மை செய்தோம், நீங்கள் அதை நினைக்காது இருக்கிறீங்களே அப்படின்னு சொன்னார். ஜபம் பண்ணின்னு டாக்டரை போய் பார்க்கும்போதும் அது ஒன்றும் இல்லை, எங்களுக்கு புரியல, இது இன்னொரு வாட்டியும் கட் பண்ணி நாங்கள் உங்களுக்கு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சொல்கிறேன்னு சொன்னாங்க. எனக்கு விசுவாசம் ஏசப்பா மேலே, அது செய்வினையால் வந்த தொந்தரவு தான். இது டாக்டராலே கண்டுபிடிக்க முடியலன்னா இது செய்வினை தான். கர்த்தர் எங்களுக்கு அதிசயம் செய்வார். ஐயா ஜபம் பண்ணி அனுப்பிச்சனால அங்கே அது ஒன்றும் எங்களால் கண்டுபிடிக்க முடியலையே, குழப்பமாக இருக்குது. இன்னொரு வாட்டியும் நாங்கள் அதை ஆழமாக அதை கட் பண்ணி வெள்ளிக்கிழமை சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அம்பத்தூர் எஸ்ட்ரீட்லேருந்து வரேன். எங்கள் மாமியார் வீட்டு அழப்பாக்கம். இவங்க வந்து எங்கள் சித்தி தான். இவங்க வந்துட்டு எனக்கு ரொம்ப, எங்கள் மாமியார் வீட்டில் போயிட்டு ஏப்ரல் மாதம் 13ஆம் எனக்கு மேரேஜ் ஆச்சு. ஒரு 10 நாள் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரச்சனையாயிடுச்சு. பிசாசுக்கிறினால கொஞ்சம் பிரச்சனையாயிட்டு இங்கே வந்து ஜெபம் பண்ணாங்க. ஐயா வர சொன்னார். தொடர்ந்து வந்துட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து யாருமே வரல, நான் மட்டும்தான் வந்திருந்தேன். எங்கள் வீட்டில் மட்டும்தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஐயா ஜெபம் பண்ணார். இந்த இடத்துல வந்து இந்த நாளையில் இன்றைக்கி நான் விடுதலையாக இருக்கிறேன்னா அது கர்த்தருடைய கிருபை தான். ஐயாவும் ஜெபம் பண்ணார். ஐயாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நானும் என் கணவரும் பிரிஞ்சிருக்கிறோம். கர்த்தர் ஆண்டவர் சித்தமான கர்த்தருடைய சித்தத்தின்படி இந்த திருமணம் நடந்தது. இன்றைக்கி நானும் எங்கள் வீட்டுக்காரம் ஒரு சில பிரச்சனைனால, அதாவது பிசாசு பிரச்சனை வந்ததுனால எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து என்னை வேண்டான்னு சொல்லி இன்றைக்கி விலைக்கு வச்சுருக்காங்க. கர்த்தர் அவங்களோட கூட பேசி நானும் என் கணவரும் சேர்ந்து வாழணும். இந்த இடத்துல வந்து நான் சாட்சியாக நிற்கணும். அதுக்காக சபையார் அனைவரும் ஜெபிக்கும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே சாட்சி ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம். எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரம் 25வது வசனம். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி, போதும், சம்பூர்ண அடைய பண்ணி. இந்த நாளில் அநேகர் விடாய்த்து வந்திருக்கிறார் என்பதை தேவன் அறிவார். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். யோபு 22:7வது வசனத்தை வாசிக்கலாம். யோபு 22ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்தவர் வாசிக்கலாம். விடாய்த்தவனுக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடாமலும், விடாய்த்தவனுக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடாமலும், தாகத்திற்கு தண்ணீர் கொடாமலும், பசித்தவனுக்கு போஜனம் கொடாமலும் போனீர். பாருங்களேன், இந்த நாளில் அநேக ஆத்துமாக்கள் விடாய்த்திருக்கிறாங்க, பசியோடு இருக்கிறாங்க. உலக பிரகாரமான பசியல்ல, ஆவிக்குரிய மன்னா கிடைக்காமல், தேவனுடைய வார்த்தை என்ற அப்பம் கிடைக்காமல் இன்றைக்கு அநேகர் ஏங்கி கொண்டு விடாய்த்து கொண்டிருக்கிறதை இங்கே பக்தன் யோபு குறித்து நாம் பார்க்க முடியும். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். விடாய்த்தவனுக்கு தாகத்துக்கு என்ன கிடைக்கல? தண்ணீர் கொடாமலும், தண்ணீர் கொடுக்க ஆள் இல்லை. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். பசித்தவனுக்கு போஜனம் கொடாமல் போனீர்களே. தண்ணீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை காட்டுகிறது. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். போஜனம் என்பது அவருடைய வார்த்தை என்ற அப்பத்தை காட்டுகிறது. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இன்றைக்கு இந்த உலகத்தில் இயேசு அறியாமல் அந்நீராய் காணப்படுகிறவர்களுக்கு என்ன கிடைக்கல? அவருடைய வசனமான வார்த்தை அப்பம் கிடைக்காமல், போஜனம் கிடைக்காமல். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். சுத்த தண்ணீராய் காணப்படுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கிடைக்காமல் இன்றைக்கி அநேகர் விடாய்த்து இருக்கிறாங்க. ஆனால்
தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சபையில் கர்த்தர் விடாய்த்து வந்தவங்களுக்கு தேவனுடைய தண்ணீராகி காணப்படுகிற அவருடைய இரத்தத்தை நம்மளுக்கு பானம் பண்ணுவதற்கும், பசியாக இருக்கிறவனுக்கு கர்த்தர் அவருடைய சரீரமாக அப்பம் என்ற வார்த்தையை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். ஆனால் கொடுக்காமல் அநேகர் போகிறாங்க. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பரதைமின்று குருடனு கூட வயிற்று பசிக்காக இல்லை, கண் பார்வை இல்லை என்று ஒரு பசி தாகத்தோடு காத்திருக்கிறான். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் போகும்போது இயேசு கிறிஸ்துக்கிட்ட மட்டும் என்ன இருக்கு? தன்னுடைய பசியை ஆற்ற முடியும். என்ன பசி, என்ன தாகம்? பார்வை இல்லாமல் இருக்கிறோம் என்று அந்த தாகத்தையும் பசியை ஆற்றக்கூடிய தெய்வத்தை அவன் நோக்கி கூப்பிடும் போது அந்த இயேசு அவனுக்கு பார்வை என்ற பசியை தீர்த்தார். ஆமென். அல்லேலூயா. அநேக நாட்களாக தாகத்தோடு விடாய்த்திருக்கிறான், யார் எனக்கு பார்வை கொடுக்க முடியும் என்று சொல்லி. ஆனாலும் தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இன்றைக்கு அநேகருக்கு விடாய்த்து தாகத்தோடு பசியோடு இருக்கிறாங்க. ஆனால் போஜனம் கொடுக்காம என்ன பண்ணுறீங்க? போனீர்களே. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஓ ஓ தாகமாயிருக்கிறவர்களே, தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள், தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். தாகம். தேவனுடைய பிள்ளைகளே, தண்ணீர் கிடைக்காத வாடிக்கொண்டிருக்கிற அநேகருக்கு, ஜீவ தண்ணீரான வார்த்தை கிடைக்காத அநேகர் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அழைப்பு. ஓ தாகமாக இருக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் எங்க வாங்க? தண்ணீர் அண்டைக்கு, தேவ சமூகத்திற்கு வாருங்கள். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அந்த தாகத்தை தீர்க்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். தாகத்தை தீர்க்கும் யா என்று சொல்லி ஒரு பாடல் கூட இருக்கு. ஆமென். அபிஷேகன்ற மேல ஒரு தாகம், வரத்து மேல தாகம். இந்த தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரே இடம் தேவ சமூகம். ஆமென். ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இன்றைக்கு வியாதியில் சுகம் கிடைக்காதான்ற ஒரு தாகத்தோடு காத்திருக்கிறாங்க. பலவிதமான பிரச்சனைகளில் காத்திருக்கிறாங்க. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் அவரிடத்தில் வரும்போது உங்களை எல்லாவற்றிலும் நீங்கள் விடாய்த்திருக்கிற உங்களுடைய ஆத்துமாவை கர்த்தர் திருப்தி அடை செய்வார். ஆமே. அல்லேலூயா. நீ என்னென்ன காரியத்திலே விடாய்த்து வந்திருக்கிறீங்களோ அதிலிருந்து கர்த்தர் திருப்தி அடை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ தாகமா இருக்கிறவர்களே என்ன பண்ணுங்க? நீங்கள் எல்லாரும் யார் வந்தாலும் சரி, அவர் புறம்பே தள்ளவே மாட்டார். ஒருபோதும் அவர் புறம்பே தள்ளாத தெய்வம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம். சங்கீதம் 107வது சங்கீதம் 5வது வசனம். பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தோய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். பாருங்க, அலைந்து. இன்னைக்கு அநேகர் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாங்க. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். எங்கே போகிறது? ஆத்மா இன்னைக்கு தோய்ந்து போயிருக்கு, விடாய்த்து போயிருக்கு. நம்மளுக்கு கர்த்தருடைய வார்த்தை கிடைக்காதா என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற அநேகர் உண்டு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவர்களுடைய தாகத்தை தீர்க்கணும், போஜனத்தை கொடுத்து பசியை தீர்க்கணும். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை இவர் என்ன பண்ணுறாங்க? அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாங்க. வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் யார் அலைந்தது? யார் அலைந்தது? ஆகாருடைய மகன் ஆகாரம். என்ன கிடைக்கல அவங்களுக்கு? தண்ணீர் கிடைக்காதபடிக்கு வனாந்தத்தில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். தன் பிள்ளை சாகிறதை பார்க்க முடியாதபடிக்கு அவள் தூரமாய் கடந்து போய்விட்டாள். ஆனாலும் இஸ்மவேலோ அதே இடத்திலிருந்து தம்பி உண்டாக்கின தேவனை அவன் நோக்கி கூப்பிடும்போது பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். அவனுக்கு ஒரு துறவை உண்டாக்கினார். ஆமென். அல்லேலூயா. துறவில் என்ன இருக்கும்?
தண்ணீர் இருக்கும். முதலாவது அவன் என்னவா இருக்கிறான்? இப்போ தாகத்தை தீர்க்க எந்த மனிதனாலும் முடியவில்லை. கையில் இருந்ததான துருத்திலிருந்து எல்லாமே தீர்ந்து போய்விட்டது. இப்போ வனாந்திரம் ஒன்றுமில்லாத நிலைமை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இஸ்மவேல் தன்னை உண்டாக்கின தேவனிடத்தில் அவன் முறையிடும் போது, அழும்போது பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. நீங்களும் நானும் அவருக்கு யாரு? பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை வனாந்தரமாக இருக்கலாம், ஒருவேளை பணமில்லை என்ற தாகத்தோடு இருக்கலாம், சுகமில்லை என்று தாகத்தோடு இருக்கலாம், வீடு இல்லை என்று ஒரு தாகத்தோடு இருக்கலாம், ஞானமில்லை என்று தாகத்தோடு இருக்கலாம். நீங்கள் என்ன தாகத்தில் இருந்தாலும் சரி, நீ கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவாயானால் கர்த்தர் உனக்கு ஒரு துறவி உண்டு தண்ணி வருவார். ஆமென். அல்லேலூயா. தேவன் ஒரு துறவி உண்டு பண்ணி தருகிறவர். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை நிரப்புகிற தேவன். ஆமென். அல்லேலூயா. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 25:21. உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு. அவனுக்கு என்ன கொடு? புசிக்க ஆகாரம். அவனுக்கு என்ன கொடு? யாருக்கு? சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும். உன் சத்துருக்கள் பசியா இருந்தால் என்ன பண்ணு? பட்னியை போட்டு சாகடி. கொடுக்காத ஒரு டம்ளர் டீ கூட கொடுக்காத. மனசார எத்தனை சிங்கிள் ஊற்றுவீங்க. சத்துரு யார்? உங்கள் வீட்டில் தான் இருக்கும். உன் வீட்டாரே சத்துரு. ஆமாம். உங்கள் மாமியாராக இருக்கலாம். நான் ஏன் அவளுக்கு கொடுக்கணும்? சொல்லுங்களேன். அப்புறம் எப்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், மன்னிப்பார்? எப்படி கர்த்தர் உங்களை உயர்த்துவார்? நான் ஏன் அந்த ஆளுக்கு தரணும்? ஆனால் அந்த ஆள் உழைச்சி கொடுக்குற பணத்தை மட்டும் வாங்கிப்போம். நல்ல வயிறார சோறு துண்ணுவோம், நல்ல வஸ்திரத்தை உடுப்போம். ஆனால் மனசார அவர் டீ கொடுக்கணும், அவர் போஷிக்கணும், அவர் கனப்படுத்தணும் இடம் கிடையாது. ஒருவேளை ரட்சிக்கப்படாதவர்களாக இருக்கலாம் உங்கள் புருஷன், உங்கள் மாமியார் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், உன்னை ஜெபிக்கிறதுக்கு தடை பண்ணலாம், ஆலயத்துக்கு போகிறதுக்கு தடை பண்ணலாம், உங்கள் அப்பா அம்மா ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க. அவங்களாம் உனக்கு சத்துரு தான். ஏன்னா வேதமே சொல்லுது, உன் வீட்டாரே சத்துரு. ஆனால் யாரை ஆண்டவர் என்ன சொல்கிறாரு சொல்லுங்களேன்? சத்துருவை சிநேகித்தால் சத்துருக்கு என்ன பண்ணுவேன்? அவங்களுக்கு பசியாக இருந்தாலும் தாகமாக இருந்தாலும் தண்ணீர் கொடுப்ப, டீ கொடுப்ப, எல்லாமே கொடுப்பீங்க. ஆமென். அல்லேலூயா. அப்போ தானே கிறிஸ்து உன்னில் மகிமைப்படுவார். அப்போ தானே தேவ நாம அந்த இடத்துல மகிமைப்படும். நம்ம என்ன வெண்வஸ்திரம் கட்டிக்கிட்டு பைபிள் தூக்கிட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வேத வசனம் என்ன சொல்லி தருதோ அதுக்கு கீழ்ப்படிந்தாலுமே உங்கள் வாழ்க்கையே வெண்மையாக இருக்கும். ஆமென். உங்கள் வாழ்க்கையே ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுடைய ஜீவியமே எப்படி இருக்கும்? வெளிச்சமாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறதில்ல? அவங்கள பார்த்தா தலை குனிஞ்சிக்கிறது, ஸ்தோத்திரம் பண்ணுறதில்ல, கனம் பண்ணுவதற்கு என்ன பண்ண சொல்கிறாரு? முந்திக்கொள்ளுன்றாரு. நம்ம என்ன பண்ணுறதில்ல? முந்திக்கொள்றது இல்லை, கனம் பண்ணுறதும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. உன் சத்துரு யாராக இருந்தாலும் சரி, அவங்கள சிநேகிங்க, அவங்கள நேசிங்க, அவங்களுக்கு ஜெபிங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தான் கிறிஸ்து உன்னிலிருந்து மகிமைப்படுவார். தேவனுடைய நாம மகிமைட்டாகட்டும். அப்பா அம்மாவுக்கு துணிமணியை தர மாட்டான், ஆனால் ஊரில் இருக்கிறவனுக்குலாம் என்ன பண்ணுவான்? ஆமாம், வேட்டி சேலை கொடுக்கறது, அன்னதானம் பண்ணுறது, சோறு போடுறது, நோட்டு புத்தகம் கொடுக்கறது, என்னென்னலாம் பண்ணுவான் ஊர் மெச்சுக்கிறதுக்காக, பதவிக்காக. தேவனுடைய நாம மகிமைட்டாகட்டும். ஆனால் பெற்ற தாய் தகப்பன், கூட பிறந்த சகோதரன் சகோதரிகளுக்கு உதவி செய்கிறதில் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் உங்களை கவனிக்கிறார். தேவனுடைய நாம மகிமைட்டாகட்டும். மீண்டும் படிங்க அந்த வசனத்தை. உன் சத்துரு பசியா இருந்தால், உன் சத்துரு எப்படி இருக்கிறாங்களா? பசியா இருந்தால். பசியா, ஏன்னா அவங்க உனக்கு ஊழியத்துக்கு எதிராக இருந்தாங்க, உனக்கு தடையாக இருந்தாங்க. ஆனால் அவங்க யார்? உனக்கு சத்துரு தான். ஆனால் இப்போ அவங்க என்னவா இருக்கிறாங்க? பசியா இருந்தால். அப்போது யோசேப்புடைய சகோதரன், யோசேப்புக்கு என்னவா இருந்தாங்க? சத்துருவா இருந்தாங்க. குழியில் போட்டாங்க, பழி வாங்கினாங்க. அவனுக்கு நிமித்தமாக பாவமே செய்யாமல் சிறைச்சாலைக்கு போனான், குற்றவாளி என்று பெயர் பெற்றான். எல்லாருக்கும் முன்னாடி அவமானமாய் தலை குனிந்து நிற்கக்கூடிய சூழ்நிலை. ஆனால் இப்போது சத்ருவு சகோதரனுக்கு என்ன இல்லை? சாப்பாட வழி இல்லை. ஆனால் இந்த வசனத்துக்கு அவன் கீழ்ப்படிந்து, உனக்கும் உன் குடும்பத்தாருக்கு என்ன பண்ணுவேன்? வறுமை வராதபடிக்கு பராமரிப்பேன்.
சத்துருவாக இருந்தாலும் பராமரிக்க வேண்டும், சத்துருவாக இருந்தாலும் கொடுக்க வேண்டும், சத்துருவாக இருந்தாலும் அவங்கள என்ன பண்ணு, ஆசீர்வதிக்க வேண்டும். பார்த்தியா, நான் நினச்ச போல ஆயிடுச்சு. பார்த்தியா, எனக்கு தெரியும் ஒரு நாள் இப்படி ஆகிடும். இல்லை, கர்த்தர் உன்னை மேன்மை வச்சிருக்கிறார். எதுக்கு தெரியுமா? சத்துருளைய உன் மூலியமாய் போஷிக்கணும். அல்லேலூயா. இந்த கொரோனாலலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு எதிராக எழுமன எவ்வளோ பேர் மறைமுகமாக பேசுனதில்லை, டைரெக்டாக காது குத்து கேட்க முடியாத அளவுலலாம் அசிங்கமாக பேசணும். உங்கள் முன்னாடி வீட்டை தேடி வீட்டுக்குள்ளே போய் அந்த வீட்டை ஆசீர்வதித்து நான் கொடுத்துட்டு வந்த பொருட்கள் அதிகம். கிறிஸ்துவ மட்டும் நான் கொடுக்கல, எனக்கு எதிராக எழுமின சத்துருக்கள். இங்கே ஊழியமை நடத்தக்கூடாது, சபையை கட்டக்கூடாது, என் மேலே ஒரு பொய் வழக்கு போட்டு போலீஸ் ஸ்டேஷனில் என் பேரை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய பிள்ளைகளை 100க்கு மேற்பட்டவர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. ஆனாலும் அத்தனை பேர் வீட்லேயும் என் கால்கள் ஏறி அந்த வீட்டை வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் கொடுக்குற வெகுமதிகளை அவர்கள் சந்தோஷமாக பெற்றுக்கொண்டார்கள். அவருக்கு முன்னாடி எந்த இடத்துல என்னை துரத்தணும்னு நினச்சாங்களோ அதே இடத்துல இவ்வளோ பேர் பில்டிங் தேவன் கட்டி கொடுத்து தேவன் ஆராதிப்பதற்கு தேவன் கிருபை செய்து காரணம் தெரியுமா? சத்துருக்களை சிநேகி, பசியாக இருந்தால் கொடுங்க, தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம என்ன செஞ்சிட்ருக்கிறோம்? நம்மளை தூக்கி வளர்த்த தாய் தகப்பனுங்க இன்னும் எளிமையான தோற்றத்தில் நம்ம பில்டிங்கில் இருந்துருப்போம். ஆனால் அவங்களுக்கு உதவி செய்யாமல், பாவம் கொசுலியும் நல்ல ஒரு வஸ்திரம் இல்லாமல், நல்ல ஆகாரம் இல்லாமல் நம்ம எப்படி இருக்குன்னு சற்று சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருக்கிறாங்க? பரதேசியாக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? சுகபோகமாக இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே சற்று சிந்திக்க வேண்டும். கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். உனக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம், உனக்கு கொடுத்துருக்கிற பதவி, உனக்கு கொடுத்துருக்கிற மேன்மை, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க? உன் வீட்டிலேயே சத்துருவாக இருக்கிறாங்க பாரு. ஒருவேளை உங்கள் மாமியாரோ மாமனாரோ யாராக இருந்தாலும் சரி, நாய்க்கு சோறு போடுறேன். ஆனால் பெரியவங்களுக்கு, உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க, அவங்க சொத்து அனுபவித்து கொண்டிருக்கிறோம், அவங்க லேண்டை நம்ம அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அவங்க பிள்ளையா நீ புருஷனாக ஏற்றுக்கொண்டிருக்கிற, அவங்க புருஷன் மூலிமா வரக்கூடிய எல்லா வருமானமும் திருமணம் ஆன பிறகு அந்த வருமானம் யார் கைக்கு வருது? மனைவி கைக்கு வருது. இப்போ அவங்க அம்மா கிட்ட இருந்த வருமானத்தை நீங்கள் கையால் பிடிங்கிட்டீங்களே, உங்கள் கையால் ஒரு பிடி சோறு போட்டால் ஏன் அவங்க வயிறு ஏறி போகிறாங்க? ஏன் உனக்கு சாப்பிட போகிறாங்க? 2 கையில் மண்ணை வரி ஏன் தூத்த போகிறாங்க? சொல்லுங்கள். உனக்கு ஒரு ஸ்தானம் வந்துட்டு பிறகு உங்கள் மாமியாரையாக இருக்கட்டும், மாமனாராக இருக்கட்டும், நாத்தனாராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும்ங்க, அவங்கள சிநேகிங்க, அவங்களுக்கு கொடுங்க. கொடுக்குறவனுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? கோபமாக இருக்கிறார். அப்போ உங்கள் மேலே பிரியமாக இருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? சொல்லுங்களேன். எடுத்து கீழே குப்பத்தட்டில் போடுறதை விட அவங்களுக்கு 2 இட்லி வச்சு கொடுங்க, சாப்பிட்டோம். அவங்க வயிறார சாப்பிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? உங்களை வயிறார ஆசீர்வதிப்பாங்க. நீ திரும்ப நாய்க்கும் காக்காக்கும் குப்பத்தொட்டில் போகிறதில் என்ன உண்டாகும்? அதை யார் மூலியமா சொல்லி என்ன இதை பாரு எப்படி கொட்டி போயிட்டு பாரு, அப்போ மரம் என்னம்மா பண்ணுறது அப்படின்ற ஒரு வேதனை. எத்தனை பேர் உங்களுடைய கதைகளை வெளியில் கேவலமாக உங்களை குறித்து வெளியில் பேசும்போது அதனால் அவங்க சொல்லுவாங்க, நான் என் வயிறு எரியுதுமா அப்படின்வாங்க. தேவ பிள்ளைகளை அப்படி இருக்கவே கூடாது. உங்கள் சத்துருக்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள்? பசியாக இருக்கிறாங்க, கேட்டு கொடுங்க. ஊர் மெச்சிக்கிறதுக்காக இல்லை. உயிரோடு இருக்கும்போது எதுவும் செய்ய மாட்டான். ஆனால் செத்துட்டானா பாருங்களேன், பெரிய தேர் கட்டி ஆயிரக்கணக்கான பூவை வாங்கி அலங்கரித்து 5 அடிக்கு 10 அடிக்கு ஒரு பெரிய பெரிய பட்டாசு வச்சுக்கின்னு, ஆனால் நல்ல துணி எடுத்து கொடுத்துருக்க மாட்டான், வயிறார சோறு போட்டிருக்க மாட்டான், ஒரு டம்ளர் டீ கொடுத்துருக்க மாட்டான். தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள் எல்லாம் ஊர் மெச்சுக்கிறதுக்கெல்லாம் பண்ணுவான். 7 ஊர் மோளத்தை வச்சு அடிச்சுக்கிறான், டம்மு டும்முன்னு அடிச்சு கிடப்பான். அதனால் அந்த மாதிரி என்ன பிரயோஜனம்? நீ தேர் கட்டி வச்சுன்னு போகிறது என்ன பிரயோஜனம்? உயிராக இருக்கும் போது தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார் என்றால் எதற்காகனா நம்மளை சீர்படுத்துவதற்காக நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். தேவ சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தர் பிள்ளைகளை
ஒரு நாள் நீ பழுத்து போகும்போது உன் நிலைமை என்னன்னு பார். இன்றைக்கி நீ குருத்து ஓலையாக இருக்கலாம், பசுமையாக இருக்கலாம், ஆனால் அந்த ஓலை ஒரு நாள் பழுக்கும். அதை மறந்துடாத. நீ எதை விதைக்கிறியோ அதை அறுப்ப. இன்றைக்கு நீங்கள் நல்லா இருக்கும் போதே உன் சத்துருவாய் யாராலும் சரி, உன்னை நிந்தித்தவங்களுக்கு, உன்னை எதிராக எழுமினவங்க, உன்னை வாழவே விடாது படிக்க உனக்கு பொறாமை நிமித்தமாய் உனக்கு சூனி பண்ணவங்களா இருக்கட்டும், மந்திரம் பண்ணவங்களா இருக்கட்டுங்க, அவங்கள சிநேகிங்க. நன்மையினாலே தீமையை வெல்லு. அதுக்கு தான் சொல்றாரு, நன்மை செய்வதில் என்ன பண்ணாத, சோர்ந்து போகாத. இவளுக்கெல்லாம் என் தலையெழுத்து சோறு போடணும். நான் வந்த வாழ்க்கை என்ன பண்ணுறது, யாருக்கோ சாவது, இந்த கேள்விக்கு சாவரலே. அவ்வளோ ரோசமாக இருந்தால் அவங்க சொத்துல நீ வாழாத. அவங்க சொத்து சேர்த்து வச்சுட்டு போகிறாங்கல்ல, ஒரு பிடி சோறு போகிறதுக்கு நின்னா சாவை எதிர்பார்த்துன்னு கிடக்குறேன். யாருக்கோ வருது, இவளுக்கு வரல. தேவனுடைய பிள்ளைகளை, நீ யோசிக்கிறதை, ஏழைகளை நிந்தித்து பரிகாசம் பண்ணால் தேவனை நீ என்ன பண்ணுற, துக்கப்படுத்துகிற. அவர் தான் உண்டாக்கியிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நம்மளை அந்த அளவில் நம்மளை வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை, சத்துருக்களுக்கு நீங்கள் கொடுக்க உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம்லாம் கர்த்தர் கொண்டு வந்து கொடுப்பார். நீங்கள் மேன்மையாக இருப்பீங்க. பழி வாங்குற எண்ணம் நமக்குள்ளே இருக்கவே கூடாது. கசப்பு வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கவே கூடாது. எந்த நேரத்தில் உன் ஜீவன் போகணும்னு தெரியாது, எப்போ நீ மறிக்க போகிறன்னு தெரியாது. கருவாட்டுக்கு இருக்கிற மரியாதை கூட உனக்கு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். என்னத்தை கொண்டு போகிறோம்? வைராக்கியம் பாராட்டி என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்கள். தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, மற்றவங்களை பார்த்து முணுமுணுக்காத, வேதனைப்படுத்தாத, துக்கப்படுத்தாத. பெரியவங்க நல்லா இருந்தால் உன் சந்ததி சந்தானத்தின் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்பொழுது இருக்கும். ஆமென். அவங்களை நீ துக்கப்படுத்தினால் உன்னுடைய எதிர்காலம் துக்கமும் கண்ணீரும் வடிப்பேன். அது நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். எத்தனையோ சாட்சிகள் என் கண்ணால் நான் பார்த்துருக்கிறேன். காதால் கேட்குறது மாத்திரமல்ல, என் கண்களால் பார்த்துருக்கிறேன். அப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் வாழக்கூடாதுன்னு தான் கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஏனென்றால் அவங்களாம் விடாய்த்திருக்கிறாங்க. எங்களுக்கு கிடைக்காதா அப்படின்னு. கடந்த நாட்கள் ஒரு வீட்டுக்குள்ளே நான் கடந்து போனேன். திடீர்னு பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு கடந்து போனால் கதவு சாத்திட்டு பிரியாணி துண்ணுக்கிறான். பிரியாணி எங்கே துண்ணணும்? ஹாலில் துண்ணோம். அவன் எங்கே சாப்பிட்டுக்கிறான் தெரியுமா? பெட்ரூமில் சாப்பிட்டுக்கிறாங்க. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். அப்பா அம்மா இருக்கிறாங்க, ஆனால் அதை விட்டுட்டு என்ன பண்ணுறான்? கதவு சாத்திட்டு சாப்பிட்டுக்கிறான். என்ன சாப்பிட்டாலும் வாசனை வெளியே தானே வரும். நீ மென்று போட்ட எலும்பு வெளியே தானே வரும். அது கஞ்சாடியாக பார்த்துருவாங்கல்ல. சொல்லுங்களேன். தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் பெட்ரூம்லேயே சாப்பிட்றாங்க. டைனிங் ஹாலுக்கு வர்றதே கிடையாது. என்னத்துங்க திரும்ப போகிறோம்? ஒரு பிடி கொடுக்கறதுல என்ன ஆகிடு போகுது? தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தையே பிட்டு கொடுக்குறாரு. அவர் ரத்தத்தையே நம்மளுக்கு கொடுத்துட்டாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, இத்தனை சத்தியம் தெரிஞ்சு, இத்தனை வசனம் தெரிஞ்சு கூட நம்ம என்ன பண்ணுறதில்ல, கீழ்ப்படுறதில்லை. அதனால தான் நம்ம வாழ்க்கை சாபமாகவே இருக்குது. உன் சாபம் மாறணுன்னா வசந்த கீழ்ப்படிங்க. நன்மை செய்ய பழகுங்க, நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்க. சோர்ந்து போகாமல் நன்மை செஞ்சு பாருங்கள். உனக்கு செஞ்ச அத்தனையுமே திரும்பும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா.
தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். வாசிக்கலாம். சங்கீதம் 63வது சங்கீதம் 1வது வசனம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் வறண்டதும் விடாய்த்ததும் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே தண்ணீரற்ற நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. பாருங்களேன், தேவனுடைய பிள்ளைகளை இங்கே பார்க்கும்போது, தாவீதுடைய சூழ்நிலையை பார்க்கும்போது, கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே ஒரு வறண்ட விடாய்த்த ஒரு சூழ்நிலையில் அதிகாலை எழும்பி உம்மை தேடுகிறேன். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் அடுத்த வேலைக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் அதிகாலை எழும்பி கர்த்தரை தேடுங்க. அதிகாலையில் தேடுகிறவன் அவரை நீங்கள் கண்டடைச்சிட்டிங்கன்னா, அவர் உங்களை பார்த்துட்டான்னா நான் உனக்கு என்னம்மா செய்யணும்னு கேட்பார். அப்போ உங்கள் தேவைகள்லாம் சொல்லுங்கள், உடனே அவர் பூர்த்தி செய்வார். உனக்கு என்ன தேவை என்றது என் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆனால் இங்கே தாவீது என்ன பண்ணுறான்? அதிகாலை எழும்பி கர்த்தரை தேடுகிறான். சொல்கிறான், நான் வறண்டதும் விடாய்த்தமான தண்ணீரற்றமான தண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆனால் ஜீவ தண்ணீர் கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்ட மரமாய் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஜீவ தண்ணீர் போகிறதெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும். தேவ பிள்ளைகளே, நீ வறண்டது விடாய்த்து தான் இருக்கிற, ஆனால் நீ கர்த்தரை தேடிப்பார். ஏன்னா அவர் தானே சொன்னார், ஓ தாகமுள்ளவர்களே. யார்கிட்ட சொன்னார்? யார்கிட்ட சொன்னார்? தண்ணீர் எண்டையில், தேவனிடத்தில். ஏன்னா அவர்கிட்ட என்ன இருக்குது? ஜீவ தண்ணீர் இருக்கு. அல்லேலூயா. அந்த தண்ணீர் குடிக்கிறதுக்கு என்ன கிடையாது? தாகம் கிடையாது. ஆமே. சில ஊரெல்லாம் தண்ணி குடிப்பேன், தாகமே அடங்காது. எவ்வளோ தண்ணி குடித்தாலும் தாகம் அடங்காது. அது அப்படியேப்பட்ட ஊராக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஊர் மண்ணு தண்ணி குடிச்சு பாருங்களா, ஒரு டம்ளர் தண்ணியிலே தாகம் அடைஞ்சிடும். ஆமே. அல்லேலூயா. ஏனென்றால் இது பாறை உள்ள ஏரியாவில் வர தண்ணி எப்படி இருக்கும்? தாகத்தை தீர்க்கும், ருசியாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். பாறை என்றால் என்ன? கேபா. கேபா என்றால் என்ன? அப்போது தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நீரூற்றிலிருந்து வருகிற தண்ணி சுவையாக இருக்கும், நல்லாவே இருக்கும். ஆமென். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நாம் அதிகாலை எழும்பி கர்த்தரை தேடும் போது உன்னுடைய தேவைகள் விடாய்த்து, என்னென்ன காரியத்தில் விடாய்த்து போய் நீ தோய்ந்து போயிருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மளை மாற்றக்கூடிய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 36:8. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். பாருங்களேன், தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால். அப்போ நம்ம ஆலயத்துக்கு வரும்போது விடாய்த்து தோய்ந்து போய் தண்ணீரற்ற வறண்ட நிலமாய் நம்ம கடந்து வருகிறோம். ஆண்டு சமூகத்தில் கர்த்தரை துதித்து பாடும் போது, கர்த்தரை ஆராதிக்கும் போது, கர்த்தர் ஆலயத்திலிருந்து உங்களை என்ன பண்ணுறாரு? சம்பூர்ணத்தினால திருப்தி அடை செய்கிறார். அல்லேலூயா. பேரின்ப நதியினால கர்த்தர் நம்மள என்ன பண்றாரு? தாகத்தை தீர்க்கிறார். தாகத்தை தீர்க்கிறார். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அப்போ உன்னுடைய தாகத்தை தீர்க்கக்கூடியதான ஒரு இடம், நீ உன்னுடைய சம்பூர்ணத்தினால கர்த்தர் உன்னை திருப்தி அடைய செய்கிற இடம், உன்னை தோய்ந்து போயிருக்கிற எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நிரப்பக்கூடிய இடம் எது என்றால், ஆலயத்துக்கு நீங்களும் நானும் வரும்போது, நேரத்தோடு வரும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் நம்மளை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:5 வசனம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு, அவருடைய ஆலயத்துக்கு நீங்கள் வரும்போது, தேவனுடைய பிள்ளைகளை எல்லா உபதேசத்தினாலும் எல்லா அறிவினாலும்
மற்ற எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்ம என்ன பண்றாரு? சம்பூர்ணமுள்ளவராக்குகிறார். அப்போ ஆலயத்துக்கு வரும்போது உன்னுடைய குறைவுகளோடு நீ வரலாம். ஆனால் கர்த்தர் உன்னை சம்பூர்ணத்தினால் உன்னை திருப்திப்படுத்தி எல்லாவற்றிலும் அறிவு, ஞானம், புத்தி எல்லாவற்றிலும் தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். ஒருத்தர் அடிக்கடி சொல்லுவார், ஐயா நான் ஒரு மண்ணாங்கட்டி, எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் இப்படிப்பட்ட ஞானத்தை கர்த்தர் எப்படி எனக்கு அவர் பேசுவார். அடிக்கடிக்கு இங்கிலீஷில் பேசும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நானாவது 8ஆம் கிளாஸ் ஃபெயில், என் வாயில் ஒரு இங்கிலீஷ் கூட வராது. ஆனால் அவர் இங்கிலீஷில் பேசும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் இப்போ சொல்லுவேன், உன்னை சென்ட் மேரி ஸ்கூலில் படிக்க வச்சிருக்கலாம் அப்படின்னுவேன். ஆனால் படிக்க வைக்க தான் அவங்களோட வீட்டில் வசதி இல்லை. இவரும் படிக்காமல் போயிட்டார். ஆனாலும் கர்த்தருடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அந்த ஞானமும் அறிவும் என்றைக்கு ஆலயத்துக்குள்ளே வந்தாரோ கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? சம்பூர்ணத்தினால் என்ன பண்ணியிருக்கிறாரு? எல்லாவற்றிலும் இந்த வசனத்துக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தினால கர்த்தர் அவரை நிரப்பி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இது மனிதனால கொடுக்கிறது இல்லை. ஆலயத்துக்கு வரும்போது, தேவ சமூகத்தில் வந்து துதிக்கும் போது, தன்னை தாழ்த்தும் போது கர்த்தர் இப்படிப்பட்டதான ஞானத்தினாலும் அறிவினாலும் கர்த்தர் என்ன பண்றாரு? மற்ற எல்லாவற்றிலும் என்ன பண்றாரு? சம்பூர்ணம். ஆமென். திருப்தி அடை செய்கிறார், நிரப்புகிறார். ஆமென். உயர்த்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு எங்க வரணும்? நீ கிரயம் செலுத்தி தேவ சமூகத்துக்கு வரணும். அப்படி வரும்போது நிச்சயமா கர்த்தர் நம்மளை எல்லாவற்றிலும் நம்மளை நிரப்பக்கூடிய வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் தாமே இந்த வார்த்தை கொண்டு நம்மளை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.